ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தினாலே காலை வேளையில் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இன்றைய திருவார்த்தை உபாகமம் 5:31. நீயோ இங்கே என்னிடத்தில் நில். அன்புக்குரியவர்களே, கர்த்தருடைய தாசனாகிய மோசேவை பார்த்து கர்த்தர் சொன்ன கட்டளை, நீ என்னிடத்தில் நில் என்று. அநேக நேரங்களில் கர்த்தர் நம்மோடு தனிப்பட்ட முறையில் சில காரியங்கள், சில முக்கிய ரகசியங்கள், வெளிப்பாடுகள், அவருடைய திட்டங்களை அறிவிக்க முற்படுவார். ஆனால் நாம் ஆண்டவரோடு தனியாக பேச ஜெபிக்க முற்படுவதில்லை. சில விஷயங்களை கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிறார், அதற்கு வாய்ப்பே தருவதில்லை. போக்குவரத்து விதிகளில் சாலையோரத்தில் நில், கவனி, செல் என்று எழுதியிருக்கிற பதாகைகளை பார்க்கிறோம். முதலில் நிற்க வேண்டும், நன்கு சாலையை கவனிக்க வேண்டும், நாம் சாலையை கடக்க போதுமானதாக இருக்கிறதா என்று பிறகு செல்ல வேண்டும். இவற்றைப் போலவே ஆவிக்குரிய அர்த்தத்தில் முதலில் தேவ சமூகத்தில் நில், ஆண்டவரின் பாதத்தில் அமர்ந்து ஆண்டவர் சொல்வதை கவனி. பிறகு அவர் கட்டளையை பெற்றுக்கொண்டு அவர் அனுமதித்தால் எங்கு செல்ல வேண்டுமோ, எதை செய்ய வேண்டுமோ, எதை செய்யக்கூடாதோ, எந்த பாதையில் செல்ல வேண்டும் என்ற அனுமதியை பெற்று செல். ஆகவே நில், கவனி, செல். இந்த வார்த்தையை போல நாம் நடந்தால் நிச்சயம் தோல்வி இருக்காது, கஷ்டம் இருக்காது, எல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆகவே கர்த்தர் மோசேயோடு தனிமையில் பேசினார். அநேக ஆலோசனைகள் வழங்கும்படி, அறிவுரைகள், தேவ திட்டங்கள், இவை எல்லாவற்றையும் வழங்கும்படி தனியாக கர்த்தர் பேசினார். ஆண்டவர் மரியாளை போல தேவையானது ஒன்று, நல்ல பங்கு, அது இயேசுவின் பாதம் என்பதை நன்கு அறிய ஆண்டவர் பாதத்தில் அமர வேண்டும். இக்காலை வேளையில தேவச்சனமே, ஆண்டவர் சமூகத்தில் தனிப்பட்ட முறையில் பேசு, நில், ஆண்டவர் சொல்வதை கவனி, அவர் சொல்வதை செய்ய செல். இப்படி நாம் செய்தால் நம்மை விட விசேஷித்தவர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது. ஆண்டவரை தவிர யாரையும் முதலிடத்தில் வைக்காதே. ஆண்டவரோடு நிற்போம், அவர் சொல்வதை கவனிப்போம், பிறகு ஆண்டவர் காட்டும் பாதையில், வழியில் செல்வோம். தேவனுடைய பரிபூரண நன்மைகளை, கிருபைகளை பெற்றுக்கொள்வோம். ஆமென்.